ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மா எர்த்தோட ரைஸ் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் ஃபேஸ் வாஷ் என்னெல்லாம் பண்ணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் வாட்டர் அப்படின்னாலே கொரியன் ஸ்கின் டோனில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கொரியன் ஸ்கின் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக நம்ம ஊற வச்ச அரிசியவே நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் நல்லாவே ஒரு சேஞ்சஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு குட் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரைஸ் வாட்டரில் இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியாமையே நமக்கு இருக்குது. ஆனால் இந்த க்ரீம் மாதிரி நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண நம்ம முன் வரோம். அந்த மாதிரி இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு தராங்க. 100 ml பார்த்திங்கன்னா 215 ருபீஸ்க்கும் 150 ml 340 ருபீஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ரைஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்லேயே ஊற வச்ச அரிசியை ரெகுலராக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் B3 அதாவது இதில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் கொடுத்து நமக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் அதாவது மம்மா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் மெயின் இன்க்ரீடியண்ட் நமக்கு சோப்புக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் கிளிசரின் கொடுத்துருக்காங்க, விட்டமின் இ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் பியும் இருக்குது. ஸோ ஸ்கின்னை இது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்ல ஒரு ஹைட்ரேட்டாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஊற வச்ச நம்ம அரிசி கழுவின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டிங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவ் இருக்குது. ஒரு 90 days நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். ஸ்கின் நல்லா ப்ளம்பியாகவும் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ளமிஷஸ் எல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் அவ்வளோ க்யூட்னஸாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ரெகுலராக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுறது விதம் எப்படின்னா, நல்லா ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கிளிசரின் கலந்து ஒரு பாட்டில் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டோனராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மம்மா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதாவது நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லாவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ ஒரு 30 days நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போதே நல்லா ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா ஹைட்ரேஷனாகவும் இருக்கும். ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட அதை நல்லா க்யூர் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸ்கின் நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்குறக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். உங்களோட ட்ரைனஸை கூட க்யூர் பண்ணி உங்களோட ஸ்கின்னை நல்லா ப்ளம்பிஷாக வச்சுக்கும். ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ட்ரை ஆச்சுனாலே உங்களுக்கு சோப் யூஸ் பண்ணி ஸ்கின் ட்ரை ஆச்சுனாலே ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் வரை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மம்மா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோப் விட உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பெட்டர், ஃபேஸ் வாஷ் விட கிளென்சர் பெட்டர். ஸோ ஃபேஸ் வாஷும் கிளென்சரும் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நேச்சுரலாக செக்ரேட் ஆகக்கூடிய ஆயிலை சக் பண்ணி எடுக்காமல் உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை நேச்சுரலான ஆயிலை நம்மளை உள்ள ஸ்டேபிளாக வச்சுருந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அதனாலேயே நீங்கள் முகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷும் கிளென்சர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அந்த விதத்தில் இந்த ஃபேஸ் வாஷ் ரைஸ் வாட்டரோட ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வாட்டரோட ஃபேஸ் வாஷ் நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளிக்ஸோடது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் அதாவது மம்மா எர்த்தோட ரைஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல ஒரு ஸ்கின் நல்ல க்ளோவாகவும் பிரைட்டனும் பண்ணி கொடுக்குது. ரொம்ப ஆயில் உங்களுக்கு ஃபேஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது, நேச்சுரல் க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி ஸ்கின் உங்களுக்கு அந்த சோப் ப்ளீச் கண்டென்ட் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. ஸோ நம்ம சோப் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ப்ளீச் அடித்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வெள்ளையாக இருக்கும் ஒரு ஸ்கின்னு. அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. தாராளமாக நீங்கள் இது எல்லாருமே 16+ எல்லாருமே நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இதோட பையிங் லிங்க் வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு 100 ml பார்த்திங்கன்னா 215 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. சாம்பிளுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி கூட பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.